நண்பர்களே 10,000 இருந்தால் வாழ்க்கை மாறுமா? இதில் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன், ஜாப் இன்கம்மை விட ஸ்மால் பிஸ்னஸ் தான் ரியல் ஃப்ரீடமே இருக்குது. பெரிய பிஸ்னஸ் எல்லாமே ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஆரம்பிக்கிறாங்க. 2026 சேல்ரி பத்தாது, ஜாப் செக்யூரிட்டி இல்லை, எக்ஸ்பென்சஸ் மட்டும் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10,000 முதலீட்டில் ரிஸ்க் ரொம்பவே கம்மியாக, டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய சூப்பரான 5 ரீட்டைல் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏதாவது ஒரு ஐடியா வச்சு உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலே லட்சமாக முதலீடு வேணும்னு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? 10,000 தான் ஸ்மார்ட் ஸ்டார்ட்டுக்கு பர்ஃபெக்டான அமௌண்ட்டாகவே இருக்குது. ஏன் 10,000லேயே நம்ம ரீட்டைல் ஷாப் ஆரம்பித்தா போதும்னு நினைக்கிறோம்னா, லோன் தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் டென்ஷன் இல்லை, லாஸ் வந்தாலும் கண்ட்ரோலபுளான லாஸாக தான் இருக்கும். ரிஸ்க் ரொம்பவே கம்மி, மைண்டும் பீஸாக ஒர்க் ஆகும். கேஷ் சேல்ஸ் தான் இது, டெய்லி மணி ஃப்ளோ இருக்கும், ஸ்டாக் ரொட்டேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், லோக்கல் கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டட் சேல்ஸ் கிடைக்கும். ஆன்லைன் ஷாப்பிங் இருந்தாலும் டெய்லி எசென்ஷியல்ஸ் ஆன்லைனில் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் 2026 10,000 ரூபாய்க்கு ரீட்டைல் பிஸ்னஸ் பிகினர்ஸ்க்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரீட்டைல் பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா மொபைல் அக்சசரிஸ் மினி ரீட்டைல். நண்பர்களே, இப்போ இந்த உலகத்தில் மொபைல் ஃபோன் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனால் மொபைலை விட அக்சசரிஸ்க்கு தான் ரியல் ப்ராஃபிட்டே. 10,000 ரூபாயில் என்ன பெஸ்ட் ஐட்டம் நம்ம செலக்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா, இயர்ஃபோன், மொபைல் கவர், ஸ்க்ரீன் கார்டு, சார்ஜிங் கேபிள், பவர் பேங்க். சின்ன சைஸில் ஆரம்பித்து ஃபாஸ்ட்டாக செல்லிங் நம்ம அதிகப்படுத்தி நம்மளோட இன்கம்மை சூப்பராக டபுள் பண்ணிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பிரேக் டவுன்னு பார்த்தீங்கன்னா, அக்சசரி ஸ்டாக் 7,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். டிஸ்பிளே பாக்ஸ், ஹேங்கர் செட் பண்ணுறதுக்கு ஒரு 1,500 ரூபாய் வச்சுக்கலாம். லோக்கல் மார்க்கெட்டிங், அதாவது போஸ்டருக்கும் வாட்ஸ்அப்பில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 1,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பஃபர் கேஷாக ஒரு 500 ரூபாய் வச்சுக்கலாம். ப்ராஃபிட் ரியாலிட்டின்னு பார்த்தோம்னா, ஒரு ஐட்டம் ப்ராஃபிட் 80 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் கிடைக்கும். டெய்லி 10லேருந்து 15 சேல் பாசிபிள் இதில். ஸோ மந்த்லி ப்ராஃபிட் 12,000லேருந்து 20,000 ரூபாய் நிச்சயமாகவே கிடைக்கும். லொக்கேஷன் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் ஏரியா, காலேஜ், ஸ்கூல் நியர்பையில் இருக்கலாம். மொபைல் சர்வீஸ் ஷாப் பக்கத்தில் இருக்கலாம். க்ரோத் ஐடியான்னு பார்த்தோம்னா, ரீட்டைல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ரீசெல்லிங், இன்ஸ்டாகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயே மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். மொபைல் ரிப்பேர் ஷாப்ஸோட டைப் வச்சுக்கலாம். மொபைல் சேஞ்ச் ஆகலாம், ஆனால் அக்சசரிஸ்க்கு டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நண்பர்களே, அடுத்த பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா, பசி எப்போதுமே வெயிட் பண்ணாது. அதனால தான் ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ்க்கு ரெசெஷன் கூட ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்ம என்ன விற்கலான்னு பார்த்தோம்னா, சிப்ஸ் பேக்கெட்ஸ், குர்குரே, பப்ஸ், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ். கிட்ஸுக்கும் அடல்ட்டுக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஆல் டைம் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஸ்நாக் ஸ்டாக் ஒரு 7,500 ரூபாய்க்கு வச்சுக்கலாம். ரேக் பேஸ்கெட் ஒரு 1,200 ரூபாய்க்கு செட் பண்ணிக்கலாம். ஐஸ் பாக்ஸ் இல்லைனா ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு ஒரு 800 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மார்ஜினுக்கும் இல்லைனா பஃபர் அமௌண்ட்டாக ஒரு 500 ரூபாய் வச்சுக்கலாம். ப்ராஃபிட் ரியாலிட்டின்னு பார்த்தோம்னா, ஒரு ஐட்டமுக்கு 3 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். வால்யூம் சேல்ஸ் அதிகமாக ஆக ப்ராஃபிட் சேல்ஸும் நமக்கு கிடைக்கும். டெய்லி சேல்ஸ் ஒரு 800லேருந்து 1,500 ரூபாய் வரைக்கும் வந்துச்சுன்னா, மந்த்லி ப்ராஃபிட்டாக 10,000லேருந்து 18,000 ரூபாய் வரைக்குமே நமக்கு இன்கம்மாக கிடைக்கும். பெஸ்ட் லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜ் சைடு, பஸ் ஸ்டாப் சைடு, டீ ஷாப் பக்கத்தில், ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீட் கார்னர்ஸில் வச்சா பெஸ்ட்டாக இருக்கும். க்ரோத் ட்ரிக்குன்னு பார்த்தோம்னா, ஈவினிங் ஹாட் ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணலாம். காம்போ ஆஃபர்ஸ், அதாவது சிப்ஸும் ட்ரிங்க்ஸும் அது மாதிரி ஆஃபர்ஸ் போடலாம். கிட்ஸை டார்கெட் பண்ணி ஆஃபர்ஸ் போடலாம். அடுத்த பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, இப்போ எல்லாருக்கும் ஹெல்த் அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஃப்ரூட் பிஸ்னஸ் எவர்கிரீனுக்கு டிமாண்ட் இருக்குது. நம்ம என்ன சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, பப்பாயா, வாட்டர்மெலன், சீஸ்னல் ஃப்ரூட்ஸ், அப்புறம் நம்ம கப் ஐட்டம்ஸ் கூட சேல் பண்ணலாம். ஆஃபீஸ் பீப்புள்ஸ்க்கும் வாக்கர்ஸ்க்கும் டெய்லி கஸ்டமராக நமக்கு வருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஸ்டாக் ஒரு 1,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நைஃப், ட்ரே, க்ளவுஸ் ஒரு 1,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். டேபிள், புஷ்கார்ட் ஒரு 2,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். பேக்கிங் கேப்ஸ் அண்ட் ஐஸ் பாக்ஸ் ஒரு 1,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். டெய்லி ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா, ஹோல்சேலில் ஃப்ரூட் எடுக்கிறப்ப ப்ராஃபிட் 20லேருந்து 30% நமக்கு கிடைக்கும். கட் ஃப்ரூட் ப்ராஃபிட் 40%லேருந்து 60% வரைக்கும் கிடைக்கும். டெய்லி நெட் ப்ராஃபிட் தோராயமாக 500லேருந்து 1,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். மந்த்லி ப்ராஃபிட் 15,000லேருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். லொக்கேஷன் பெஸ்ட்டாக எதுன்னு பார்த்தோம்னா, மார்னிங் வாக்கிங் ட்ராக்கில் செட் பண்ணலாம். ஆஃபீஸ் ஏரியாஸில் வைக்கலாம். ஹாஸ்பிட்டல், ஜிம் சைடு செட் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் செட் பண்ணலாம்.
முக்கியமான டிப்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் இந்த பிஸ்னஸோட சக்ஸஸ்ஸு. ஹைஜீன் மெயின்டைன் பண்ணினா கஸ்டமர் ரிப்பீட்டடாக கேரண்டியாக வருவாங்க. நண்பர்களே, பர்த்டே, ஆனிவர்சரி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்குமே கிஃப்ட் வாங்குகிற ஹேபிட் ஒருபோதும் போகாது. அதனால் ஃபேன்சி ஐட்டமும் கிஃப்ட் ரீட்டைலும் ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய சூப்பரான பிஸ்னஸ். நம்ம இதில் என்னெல்லாம் நம்ம முக்கியமாக செட் பண்ணலான்னு பார்த்தோம்னா கீ செயின், ஃபோட்டோ ஃப்ரேம், சாஃப்ட் டாய்ஸ், க்ரீட்டிங் கார்ட்ஸ், எல்இடி லேம்ப்ஸ், ஸ்மால் ஷோ பீசஸ். இது மாதிரி எமோஷனல் பேஸ்டு பர்ச்சேஸ்க்கு நம்ம வச்சோம்னா அதிக சேல்ஸ் கிடைக்கும். நம்ம ஃபேன்சி ஸ்டாக் 7,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஸ்டாண்ட், ரேக் ஒரு 1,500 இன்வெஸ்ட் பண்ணலாம். ராப்பிங் பேப்பர்ஸ், கவர்ஸ்க்கு ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம். பஃபர் கேஷாக ஒரு 500 ரூபாய் நம்ம கையில் வச்சுக்கலாம். ப்ராஃபிட் ரியாலிட்டின்னு பார்த்தோம்னா பையிங் ப்ரைஸ் 50 ரூபா, ஆனால் அதை நம்ம செல் பண்ணுறப்ப 120 ரூபாய்க்கு செல் பண்ண முடியும். மார்ஜின் 40% 100% கூட நமக்கு கிடைக்கும். மந்த்லி ப்ராஃபிட் 12,000 25,000 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும். லொக்கேஷன் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா காலேஜ் ஏரியா, பஸ் ஸ்டாண்ட், டெம்பிள், டூரிஸ்ட் பிளேசஸ், எக்ஸிபிஷன், வீக்லி மார்க்கெட் இதெல்லாம் பெஸ்ட் பிளேசஸாக இருக்கும். க்ரோத் ஐடியான்னு பார்த்தோம்னா கஸ்டம் கிஃப்ட் காம்போஸ் கொடுங்க, ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் ஐட்டம் செட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுங்கள். நண்பர்களே, டெக்னாலஜி மாறினாலும் நம்பிக்கை, பூஜை, பக்தி எப்போதுமே மாறாது. அதனால தான் பூஜை ஐட்டம் ரீட்டைல் பண்ணுறப்ப ஹை டிமாண்ட் இந்த பிஸ்னஸ்க்கு இருக்குது. நம்ம என்னெல்லாம் இதில் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா அகர்பத்தி, கற்பூரம், ஆயில் லேம்ப்ஸு, சாம்பிராணி, குங்குமம், விபூதி, மேட்ச் பாக்ஸ், காட்டன் விக் எல்லாமே நம்ம செட் பண்ணலாம். இதில் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பூஜை ஐட்டமுக்கு ஸ்டாக் ஒரு 7,500 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸ்மால் ரேக் ஷெல்ஃபுக்கு ஒரு 1,500 ரூபாய்க்கு செட் பண்ணிக்கலாம். பேக் பேக்கிங்க்கு ஒரு 800 ரூபாய் செட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் ரியாலிட்டியாக பார்த்தோம்னா மார்ஜின் 20% 50% வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஃபெஸ்டிவல் சீசனில் சேல்ஸ் அப்படியே டபுள் ஆகும். மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 8,000 15,000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். பெஸ்ட் லொக்கேஷன் பார்த்தோம்னா டெம்பிள் பக்கத்தில் செட் பண்ணலாம், ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீட்டில் செட் பண்ணலாம், ஃப்ளவர் ஷாப் பக்கத்தில் செட் பண்ணிக்கலாம், வீக்லி மார்க்கெட்டில் செட் பண்ணிக்கலாம். க்ரோத் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல் காம்போ பேக்ஸ் போடுங்க, டெய்லி மில்க் ஃப்ளவர் ஆட் ஆன் கொடுங்க, ஹோம் டெலிவரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. நண்பர்களே, பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கு மணி மட்டும் போதாது, மைண்ட் செட் தான் ரொம்பவே முக்கியம். சின்ன அளவில் ஸ்டார்ட் பண்ணவே பயப்படாதீங்க. 10,000 ரூபா சின்னதாக தெரிஞ்சாலும் எக்ஸ்பீரியன்ஸும் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஷாப் ஓப்பன் டைம், கஸ்டமர் ஹேண்ட்லிங் இதில் கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன மரியாதை, ஹானஸ்டான ப்ரைஸ் சொன்னோன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. பிஸ்னஸ் அப் அண்ட் டவுன் நார்மலாக இருக்கும். குயிட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறவங்க தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தது ஐடியா மட்டும் இல்லை, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 10,000 ரூபாயில் மொபைல் அசசரிஸ், ஸ்நாக் ரீட்டைல்ஸ், ஃப்ரூட் பிஸ்னஸ், ஃபேன்சி கிஃப்ட்ஸ், பூஜா ஐட்டம் இதில் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். ஒரு சிம்பிள் கேள்வி, இன்னும் எத்தனை நாளைக்கு சேலரிக்கு வெயிட் பண்ண போகிறீங்க? இன்னும் எத்தனை வருடம் ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்க போகிறீங்க? பர்ஃபெக்ட் டைம் வராது, ஸ்டார்ட் பண்ணுற நாள் தான் பர்ஃபெக்ட் டைம். ஸ்மால் ஸ்டார்ட், ஷேம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணாததுக்கு தான் ரிக்ரெட் பண்ணணும். டுடே டிசைட் பண்ணுங்கள், இந்த வீக்கே பிளான் பண்ணுங்கள், இந்த மாதமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2026 ஜாப் சீக்கர் ஆகாதீங்க, இன்கம் க்ரியேட்டர் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.